பாண்டிச்சேரியில பொது மீட்டிங்ல பேசும்போது விஜய் அவர்கள் வந்து ரேஷன் கடை இல்ல அப்படின்னு சொல்லி அங்க பேசியிருக்கிறாரு. உடனே சமூக வலைதளங்கள்ல வந்து ஒன்னும் தெரியாம பேசுறாரு, எழுதி கொடுத்தது பேசுறாரு, அவருக்கு ஒண்ணுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி நேற்று பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே அவர் சொன்னதா உண்மை. பாண்டிச்சேரியில வந்து ரேஷன் கடை கிடையாது. அதுல இங்க தமிழ்நாட்டில் கொடுக்கற மாதிரி ரேஷன் கடைக்கு வரக்கூடிய மானியத்தை தான் வந்து அந்த கவர்மெண்ட் வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து ரேஷன் கார்டுக்கு என்ன கொடுக்குமோ அந்த மானியத்தை அவங்களுடைய அக்கௌண்ட்ல 300 முதல் 600 வரை செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. இதைத்தான் விஜய் அவர்கள் நேற்று பேசியிருக்காரு. இப்ப ஒரு சில இடங்கள்ல இப்ப 2024க்கு பிற்பாடு ஒரு சில இடங்கள்ல வந்து ரேஷன் கடை திறந்து 1-2 திறக்கிறாங்களே ஒழிய வேற எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அங்க தமிழ்நாடு மாதிரி அங்க புதுச்சேரி ஃபுல்லா வந்து ரேஷன் கடை இருக்குங்கிறது கிடையவே கிடையாது. அதனால விஜய் அவர்கள் பேசுனது வந்து கண்டிப்பா சரியா தான் பேசியிருக்காரு. எந்த ஒரு தவறாவும் பேசல. இதுதான் உண்மை. அதே போல இங்க